திருச்சி சிறுகனூரில் மதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாடு கொண்டாடப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோவிடம் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அறிஞர் அண்ணானுடைய 117வது பிறந்தநாள் விழாவை மதிமுக வெகு சிறப்பாக கொண்டாடிருக்கிறது. இதற்கான மாநாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை கேட்கலாம். சார் வணக்கம். இந்த முறை என்ன மாதிரியான ஏற்பாடு செஞ்சுருக்கேன்? பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை கிட்டத்தட்ட 32 வருடங்களாக பேரறிஞர் அண்ணா அவர்களது பிறந்தநாள் விழாவை ஒரு எழுச்சிமிகு ஒரு மாநாடாக கொண்டாடுகிற இயக்கம்தான் மறுமலர்ச்சி திமுக. இந்த வருடமும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை இங்கு திருச்சி சிறுகனூரில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அணிவகுப்போம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோம் என்ற மாநாட்டு முழக்கத்திற்கு செவிசாய்த்து லட்சக்கணக்கான மறுமலர்ச்சி சொந்தங்கள் நாளை இங்கே திருச்சி சிறுகனூரில் கூடுகிறார்கள். தலைவர் வைகோ அவர்களுடைய தலைமையில் இந்த மாநாடு இங்கே நடைபெறுகின்றது. நீங்களே பார்க்கலாம், ஃபுல்லாக ஏற்பாடு நடந்துட்டு, வேலையில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாநாடு எதுக்குன்னா, நாங்கள் இந்த இயக்கம் தலைவர் பொறுத்த வரைக்கும் கடந்த 32 வருடங்கள் இந்த இயக்கமும் சரி, தலைவருடைய பொது வாழ்க்கை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் இவ்வளோ செஞ்சுருக்கிறார். அது இன்றைக்கி மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நச்சாலை ஸ்டெர்லைட் அகற்றமாக இருக்கட்டும், இல்லை அபாய திட்டமான நியூட்ரினோ திட்டத்துக்கு ஒரு தடை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை பொதுத்துறை நிறுவனம் NLC நிறுவனம் அதையும் தனியார் மயமாகாமல் இன்றைக்கி 30,000 குடும்பங்க அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தஞ்சை வேளாண் மண்டலங்களில் ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்கள், அந்த நச்சு திட்டங்களும் இனிமே வராமல் அந்த வேளாண் மண்டலமாக அது காப்பாற்றப்படணும், அதுக்குண்டான முயற்சியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இந்த சீமை கருவளை மரம், மண்ணையும் காற்றையும் மாசுபடுத்தும் சீமை கருவளை மரம், அது தமிழ்நாட்டில் இனி 10 வருஷத்துக்குள்ளே அகற்றியே ஆக வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பு இதை பெற்று தந்ததாக இருக்கும். இது மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படம் அங்கே இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைகோ தான். ஏன்னா சுதந்திரம் வாங்கி 40 வருஷமாக அவருடைய படம் கிடையாது. தலைவர் அந்த 90களில் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பேசி, அவர் அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய படம் வச்சிங்கன்னா தீட்டுப்படுமா அப்படின்னு கேட்டு, அன்னைக்கு அவருடைய முயற்சியில் தான் அம்பேத்கருடைய படம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அன்றைக்கி இதெல்லாம் இன்றைக்கி ஜனங்கிட்ட போகணும். அது இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் மறுமலர்ச்சி திமுக, இந்த இயக்கம் தமிழகத்திற்கு அவசியமானது. மதிமுகவுக்கு அங்கீகாரம் வேணுங்கிற அது வேறு விஷயம். ஆனால் இந்த இயக்கம் தமிழகத்துக்கு ஒரு தேவைப்படுகின்ற ஒரு இயக்கம். இனியும் அவர் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இனியும் பல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இந்த தமிழகத்திற்கு சேவை புரியும் என்பதை இந்த தமிழகத்திற்கு காட்டும் வகையில் நாங்கள் நாளைக்கு இந்த மாநாடு இங்கே இந்த விழா நடக்க போகுது. ஒரு புதிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வர தோழர்கள் தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் இங்கே சிறப்பாக இருந்து அவங்க இதை ரசித்து அவங்க எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கையோடு அவங்க ஊர் போய் சேரணும், பத்திரமா ஊர் போய் சேரணும். அதில் இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக நீங்கள் முழுமையாக அதை கேட்டிருப்பீங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வருவதற்காக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்கு ஒளிப்பதிவாளர் கணேசுடன் திருச்சியிலிருந்து அருண்குமார்.